இங்கே கூடியிருக்கிற எங்களுடைய உயிருக்கு நிகரான எங்கள் வீட்டு தம்பி தங்கைகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அறமிக்க போராட்டம், ஒரு விவேகமான போராட்டம், எந்த விதமான சமரசமும் இல்லாத, சாதி கடந்து, மதம் கடந்து, கட்சிகள் கடந்து, இன்னைக்கு எப்படி ஜல்லிக்கட்டுல ஒரு பரிசுத்தமான ஒரு ஒற்றை மனநிலையில அந்த போராட்டம் நடந்ததோ, அதற்கு இணையான ஒரு மானமிக்க போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில், குறிப்பாக இந்த இடத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலக வரலாற்றில் நடக்குது. அதாவது ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் எப்படி நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மதுரை அவனியாபுரத்தில் வாடி வாசல்ல நாங்கெல்லாம் ஒரு நாள் அதிகாலையில உள்ள புகுந்து எங்களை அடிக்க ரத்தம் சொட்ட சொட்ட அந்த போராட்டம் அங்க தொடங்கி மெரினா நிறைஞ்சது. அதன் பிறகு எங்கள் வீட்டு பிள்ளை அனிதா குழுமூர்ல அரியலூர்ல இறந்த போது அதிகாலை 6 மணிக்கு போராட்டத்தை நாங்கள் தொடங்கினோம். ஒரு சிலருக்கு இதுல தெரிஞ்சிருக்கும். அந்த நாள் முழுக்க நாங்க எப்படி அடக்கி ஒடுக்கப்பட்டோம். அந்த வழக்கில் பிடிவாரங்கள் உட்பட சமீபத்தில் தான் அந்த வழக்கில் இருந்து விடுபட்டோம். இந்த நீட்டுங்கிற யமன் நம்ம வீட்டு பிள்ளைங்களை நஞ்சருந்து வச்சது, கிணத்துல குதிக்க வச்சது. இந்த உயிர் நாடியான இந்த தொண்டை எலும்பு உடைக்க உடைக்க 20க்கும் மேற்பட்டவர்களை தூக்கிட வச்ச ஒரு யமன் நீட்டு. அந்த காலகட்டத்தில் காமராஜர் அரங்கத்தில் உச்ச நீதிமன்ற நீதியரசர் ராஜன் அவர்கள் தலைமையில் அந்த 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் மட்டுமில்ல, இந்தியா முழுக்க ஐயா ராஜா அவர்கள் உட்பட, அதாவது நீட்டுக்கு நியமிச்ச தமிழ்நாடு அரசு நியமிச்ச உச்ச நீதிமன்ற நீதியரசர் ராஜன் அவர்கள் தலைமையில் இந்தியா முழுக்க இருக்கிற கல்வியாளர்கள், மருத்துவர்கள் எல்லாரையும் அழைச்சு அனிதா கல்வியின் தெய்வம்னு ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நாங்க நடத்தினோம். தமிழ்நாடு முழுக்க எம்பிக்களை சந்திச்சோம், அவங்க ஊருக்கே போய் சந்திச்சோம். பாராளுமன்றத்தில் பேசுங்க, போராடுங்கன்னு சொன்னோம். அன்னைக்கெல்லாம் இப்படி ஒரு போராட்டம் வெடிக்குமா? ஜல்லிக்கட்டு போல இந்த நாட்டை, இந்திய ஒன்றியத்தை நிலவலவு செய்யறதுக்கு இப்படி ஒரு போராட்டம், இந்த தகிப்பு உருவாகுமான்னு நாங்கெல்லாம் தவிச்சு துடிச்சோம். இந்த 3 நாள் போராட்டத்தை நான் வெளியில இருந்து தான் கவனிச்சேன். ஏன்னா இது பரிசுத்தமான போராட்டம். இங்க கட்சியாவோ ஜாதியாவோ மதமாவோ உள்ள புகுந்து எவர் அதை கைப்பற்ற நினைத்தாலும் அது இந்த போராட்டத்தில் செய்கிற இழுக்கு மட்டுமல்ல, 20க்கும் மேற்பட்ட நம்ம வீட்டு பிள்ளைகள் கழுத்தெலும்பு உடைய செத்துதில்ல, அதுக்கு செய்கிற அவமரியாதை. நாள் கடக்க கடக்க இந்த போராட்டம் நடக்க நடக்க எட்டருந்து, நானும் வயதுல உங்களை விட ஒரு சில வயது கூடுனாலும் கூட ஒரு தாயை போல வெளியில நின்று உள்ளுக்குள்ள பெருநிறைவோட இதை நான் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு இது மிக சரியாக போயிட்டு இருக்கு. பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. இங்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அதாவது கரப்பாம்பூச்சின்னு எள்ளி நகையாடிய ஒரு கூட்டம் இதை தொடங்கிருக்கு. இந்த போராட்டத்தை டெல்லியில தொடங்குச்சு. அதுக்கு நாம அவர்களுக்கு தலைவணங்குவோம், நன்றி சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு இந்திய ஒன்றியம் முழுக்க இருக்கிற பரிசுத்தமான எங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய, இளைஞர்களுடைய கையில் அது வந்திருக்குது. இதுல எந்த அரசியல் கலப்பும் இல்லாமல் இந்த போராட்டத்தை எடுத்துட்டு போனா மட்டும்தான் ஜல்லிக்கட்டுல எப்படி நாம ஜல்லிக்கட்டுங்கிற உரிமையை இந்திய ஒன்றியம் தலைகுனிய மண்டிட்டு அந்த வெற்றி அடைந்தோமோ அது போல நம்ம அடைய முடியும். அது இங்க சரியாகவே நடந்துட்டு இருக்கு. தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு அவர் ராஜினாமா செஞ்சிருக்கார். இங்க சகோதரி பேசும்போது சொன்னாங்க 30% வெற்றின்னு. அது 30% வெற்றி தான் அல்லது குறைவான வெற்றி தான். நீட்டுங்கிற யமன் நிரந்தரமாக இந்திய ஒன்றியத்திலிருந்து
அது இந்த மண்ணிலே இல்லாத வைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் ஓயவே கூடாது. நீங்க இந்த போராட்ட காலத்தில் இருந்த அந்த தலைவரை யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நாங்க தர்மேந்திர பிரதான மட்டும்தான் நாங்க ராஜினாமா செய்ய சொல்றோம். இதே நிலை நீடித்தால் பிரதமர் மோடி அவர்களையும் நாங்கள் ராஜினாமா செய்ய சொல்ல வைப்போம் அப்படின்னு சொன்னதுங்கிறது எங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய அடி வைத்து பெருநெருப்போட கலந்த ஒரு உயிர் குரலால் சொல்ற பிரதமர் மோடி அவர்களே, நீட்டுக்கு நிரந்தர விலக்கு தரலன்னா நிரந்தரமாக இந்திய பிரதமர் கனவை நீங்க மட்டுமில்ல உங்க பாரதிய ஜனதா அரசாங்கமே இனிமே நீங்க அனுபவிக்க முடியாது. அதனால மோடி அவர்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய பெருவழியை உள்வாங்க. அதே மாதிரி எங்களுக்கு எந்தவித உள்நோக்கமும் இல்லை. தமிழ்நாடு அரசுக்கு நான் 3 கோரிக்கைகளை வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மன்றத்தில் இருந்து நீங்க நாங்க போய் அங்க போராண்டோம், காவல்துறை அடித்தான், அனிதா வீட்டுல அடி வாங்கினவங்க எத்தனை பேர் இருக்காங்க, உமர் உட்பட. நீங்க அதே இடத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு இரவுல போய் அந்த வீட்டுல உட்கார்ந்து தரையில உட்கார்ந்து அவர்கள் சகோதரர்களுக்கு ஆறுதல் சொன்னீங்க. இப்ப நாங்க சொல்றோம், எங்கள் வீட்டு பிள்ளைகள் இவ்வளவு பேர் இருக்கோம், எங்களுக்கு நீங்க ஆறுதல் சொல்லணும்னா இந்திய ஒன்றியத்தில் நீட்டுங்கிற யமனை நிரந்தரமாக விளக்க உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. ஒற்றை தீர்மானத்தோட மோடி அவர்களை சந்திச்சு நீட்டை முதல் முறையாக விளக்க ஒரு முதலமைச்சர் டெல்லிக்கு வந்தாரு. அது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்னு வரலாற்றுல நீங்க பேரெடுங்க. உங்களுக்கான வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இங்க உளவுத்துறை இருக்கலாம், உடனடியா சொல்லுங்க. முதலமைச்சருக்கு எல்லாமே போகுதான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா பேசுறவங்களும் பேசல, 2வது இடத்துல இருக்கிறவங்களும் பேசல, 3வது இருக்கிறவங்களும் பேசல. யாருமே பேசாத நிலையில இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. அல்லது நான் சொல்றேன், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு சொல்றேன், சிபிஎம் சிபிஐ தலைவர்களுக்கு சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் தலைவர்கள் சொல்றேன், இஸ்லாமிய தலைவர்கள் ஆதரவு கொடுத்தவங்களுக்கு சொல்றேன், தமிழ்நாடு அரசுக்கு உடனடியாக முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திங்க, நெருக்கடி கொடுங்க, எல்லாரும் சேர்ந்து போராட்டத்தை அறிவிங்க. இல்லைன்னா புறப்பட்டு போங்க டெல்லிக்கு. உடனடியாக உங்களுக்கு எந்த இதுவும் தேவையில்லை. நாளைக்கே கூட தமிழ்நாடு முழுக்க நீட்டு விலக்குக்கு பந்துன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு உங்க பேச்ச கேட்க நிற்கும். அப்படி இல்லையா நீங்க கவலையே படாதீங்க. நெஞ்சில கைய வச்சு ஒரு ஓடி சிந்திச்சுட்டு அந்த மெரினாவை திறந்து விடுங்கள். எங்கள் பிள்ளைகள் போராட்சி தருவோம். அதை செய்ய முதலமைச்சர் விஜய் அவர்களே, இந்த 3ல முக்கியமாக மோடி அவர்களை சந்திக்கிறதுல இருந்தோ அப்படி சந்திக்காமல் போய் எங்கள் போராட்டத்திங்க எங்கள் வீட்டு பிள்ளைகளை குண்டாந்தடிகளோட இந்த காவல்துறை குண்டர்களை வச்சு அடிக்கிறதோ நடந்தா ஜல்லிக்கட்டுல எப்படி மண்டியிட்டு மானம் கட்டி எங்கள் மண்ணுக்கு முன்னாடி நின்னாரோ இந்திய ஒன்றிய அரசா இருந்தாலும் தமிழ்நாடு அரசா இருந்தாலும் அதுபோல எவராக இருந்தாலும் எங்கள் வீட்டு பிள்ளைகள் முன்னாடி நீங்க நிக்க வேண்டும். அதனால உடனடியாக நாளை காலையிலே அமைச்சரவை கூட்டுங்க, நாளைக்கு மாலையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. இல்லாட்டி போனா நாளைக்கு இரவு 1 மணி ஆனாலும் மெரினாவை திறந்து விடுங்கள். கோடிக்கணக்கான பேர் மெரினாவில் நடிவாங்க. அதனால இதை எதை செய்ய தவறினாலும் நாங்க தமிழ்நாடு அரசு செய்யும்னு நம்புறோம். இருக்கிற அமைச்சர்கள்ல யாரு புத்திசாலியோ உடனடியா பேசுங்க, உளவுத்துறை பேசுங்க. அப்படி இல்லைன்னா இந்திய ஒன்றிய அரசு நிலவரஞ்சு நிக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்நாடு அரசு அப்படி நிக்க கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். ஏனால் எங்கள் வீட்டு பிள்ளைகள் ஓட்டளிச்சுதான் நீங்க கோட்டைக்கு போயிருக்கீங்க. இப்ப எங்க வீட்டு பிள்ளைகள் கதறி கோரிக்கை வைக்கிறது, உடனடியாக நீங்க நிறைவேற்றுங்க. அப்புறம் சொல்றேன், இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற மாநில அரசு எவராக இருந்தாலும், இந்திய ஒன்றிய அரசாக இருந்தாலும், தமிழ்நாடு அரசாக இருந்தாலும், இந்திய ஒன்றியம் முழுக்க போராடி கொண்டிருக்கிற எங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய அடி வைத்து பெருநெருப்பை உள்வாங்கி நீட்டுங்கிற நிரந்தர விலக்க
நீங்கள் உறுதி செய்யவில்லை என்றால் யாராக இருந்தாலும் உங்களை எங்கள் வீட்டு பிள்ளைகள் சுற்றி வளைக்கும். தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க நடக்கும். துணை ராணுவ படையில ராணுவமே வந்தாலும் அதிகார வர்க்கத்தில் இருக்கிற எவரையும் காப்பாற்ற முடியாதுங்கிற நிலையை அரசோடைகள் வீட்டு பிள்ளைகள் உருவாக்குவாங்க. நான் சொல்றது எச்சரிக்கை இல்ல, யதார்த்தத்தின் பேருண்மை. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக